ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாக செய்யக்கூடியது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு இந்த அரிசி மாவை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹையில் வச்சு வரக்கூடாது, சிம்மில் வச்சு இதை பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது அரிசி மாவில் செய்கிறதாச்சே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, ஒரு ஏலக்காய் எடுத்து அதை கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 2லேருந்து 2.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சூடாகிறதுக்குள்ளே நான் கொஞ்சமாக பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதோட சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுட் கலர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்டை அரைச்சி அந்த கலரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு டார்க் கலர் வர வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது சேர்த்துக்க போகிறேன். நம்ம நிறைய காய் அரைச்சி அதில் புழிஞ்சு சேர்த்துக்கிட்டோம்னா கலர் நல்ல டார்க்காக வரும். நான் ஒரு 1/4 பீஸ் அளவு மட்டும்தான் இதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதனால் ரொம்ப லைட் ரோஸ் அந்த வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே கலர் நல்லா சேர்த்தாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா அந்த பீட்ரூட்டோட வாசனை போகிறதுக்காக நம்ம வேக வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். உடனே செஞ்சு உடனே சாப்பிட போகிறது தான். அதனால் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ பீட்ரூட்டோடு சேர்த்து பால் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு ஒரு 1.5 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவு நம்ம சுகர் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 1/4 கப்புக்கு நான் மில்க் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். சுகர் உங்களோட சாய்ஸு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பால் பவுட்ரு, சர்க்கரை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நான் ரோஸ் எசன்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ட்ராப் அளவு சேர்த்துக்கிட்டோம்னா வாசனை நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க, ஒன்றும் மஸ்ட்டு கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கட்டி இல்லாத இப்போது இந்த பாலில் சேர்த்து கலந்துக்க வேண்டியதான். கைவிடாமல் கலந்திங்கன்னா அது கட்டி இல்லாமல் வந்துடும். ஃபஸ்ட்டு போடும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள். இப்போ இதோட சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட நான் கொஞ்சமாக கொப்பரை தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, கடைகளில் எல்லாத்துலேயுமே விற்குது, அது கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணும் பொழுதே உங்களுக்கு அந்த தேங்காவோட வாசனை நல்லா அந்த ஸ்வீட்டில் சூப்பராக இருக்கும். இப்போது இது நீங்கள் பால்லையும் இந்த பவுடர் 2த்தையும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். பாலில் சேர்த்தா உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் மாவு சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தது. அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக ஃபேனில் ஆற வைக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் வேலை கிடையாது. இப்போ இதை இந்த நெய் எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேனில் ஆற வச்சுக்கலாம், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சுகர் வேணும்னா முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இதை இப்படியே நீங்கள் புட்டு மாதிரி இப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி மாவை நல்லா சூடு பொறுக்க முடியும்னா நல்லா இதை பிசைஞ்சு விட்டோம்னா இந்த மாதிரி மாவு வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை உருட்டிட்டு நம்ம எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ சும்மா சின்ன உருண்டையாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு நம்ம அந்த கொப்பரை தேங்காய் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பவுடரில் மேலே அப்படியே லைட்டாக அதை டஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது, செஞ்சு உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, உடனேவும் செய்யக்கூடியது. மற்ற இந்த நட்ஸ் எல்லாமே நம்மளோட இதுக்காக போட்டது தானே ஒழிஞ்சு, அப்படி இல்லைனாலும் நம்ம வெறுமனே இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துட்டு இதே மாதிரி தேங்காவில் நம்ம முன்னையும் பின்னையும் அதை புரட்டி எடுத்து வச்சோம்னா சூப்பராக நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட அரிசி மாவு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.